நேற்று ரோட்டில் கலெக்ட் பண்ணிட்டு வந்த எல்லா செடியும் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் பாக்ஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதில் மண்ணெல்லாம் போட்டு செடி கொஞ்ச நாளைக்கு இதில் நட்டு வச்சு துளுத்ததுக்கப்புறம் வேறு இதில் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நிழல்லே வச்சு இந்த மிளகாய் செடியை வளர்த்துட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஒர்க்குனால மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். ஒரே நாளில் அப்படியே காஞ்சு போச்சு. சரி இதை திருப்பி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை ஊற்றி தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நிறையா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செடிகளுக்கெல்லாம் ஊற்றணும். ஊற்றினா கண்டிப்பாக அது ரெக்கவர் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அதை நான் காட்டுறேன். ஒரே ஒரு நாள் வெயிலில் வச்சதே வந்து இந்த சாமந்தி செடி எதுவுமே தாங்கலை. எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெயில்னால் பாதிக்கப்பட்டுருச்சு. சரின்னு அதுக்கப்புறம் தக்காளி செடியில் உள்ள எல்லோ லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செடி பீன்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய இலைகள் வந்துட்டு பழுத்து போயிருந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லாமல் சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிரும்னால நான் அதையும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த செடி பீன்ஸ்லேயே வந்து நிறைய காய்கள் வந்து வந்துருச்சு. அதனால் செடினால் வெயிட்டு தாங்க முடியல. ஏன்னா அதோட தண்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் அந்த தக்காளி செடியுமே நிறைய காய்கள் இருக்கிறதால அதோட வெயிட்டே தாங்கிக்க முடியல. அப்புறம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு அது சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சாச்சு. மறுபடியும் போட்ட பீன்ஸ் செடி எல்லாமே முளைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை வந்து எல்லாத்துக்குமே செடிக்குமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் வெயிலே வந்து தாங்கலை. அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடியுமே வந்துட்டு துளுக்காதனால இலை எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து இலை மறுபடியும் துளிர் விடுதான்ட்டு. இலை எல்லாத்தையுமே பிச்சு போடுறதுக்கு அப்புறமே வந்துட்டு அந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசருமே ஊற்றிட்டு நல்ல வெயிலில் கொண்டு போய் வச்சாச்சு. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.